ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இது என்னடா ஃபஸ்ட் எடுத்தோடனே மாவு கலக்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய கேக் ஆர்டர் இன்னி டே அண்டு நான் எப்படி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பிள்ளைங்களை எப்படி அனுப்புகிறேன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். எண்டு வரைக்கும் பாருங்கள், என்னையே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேனலை மோட்டிவேட் பண்ணுங்கள். கேக் நெக்ஸ்ட் டே தான் டெலிவரி. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ ஸ்பான்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பசங்களை வெளியே கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு சாண்ட்விச்னால் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா ஒரு பைட் கேட்டால் சரின்னு கொடுத்துட்டு அப்படியே வந்து பசங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ரெடி பண்ண கிளம்பிட்டேன். நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பண்ணணுன்றனால நாளே ப்ரிப் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து கேக் நெக்ஸ்ட் டே இருக்குது அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இதுதான் ஸ்பாஞ்சு. பசங்களுக்கு ஒரு 1/2 kg எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பீட்ரூட் சாதம் அண்டு கோவக்காய் பொரியல் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என்னடா 2 1/2 kg கேக்குக்கு வந்து நாளே மீல் ப்ரிப்பெல்லாம் பண்ணுறா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். குழந்தைங்கள வச்சுருக்கவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். வீட்டில் தான் இருக்கும், ஆனாலும் வந்து குழந்தைங்க வந்து நச்ச பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் போகிறாங்க, இருந்தாலும் அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாளே மீல் ப்ரிப் பண்ணுறேன். மீல் ப்ரிப் வந்து முந்தின நாள் பண்ணுறனால அந்த ஃபுட்டோட ஸ்பாயில் எதுவுமே ஆகாது. நம்மளோட இதில் தான் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஃபஸ்ட் டே தான் மீல் ப்ரிப் பண்ணுறோம், அதனால் வந்து அது ஒன்றும் இதாகாது, அதில் உள்ள சத்தெல்லாம் போகாது. நிறையா பேர் வந்து 1 வீக் 2 வீக்ஸுக்குன்னு மீல் ப்ரிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் தப்பு. நம்ம பிஃபோர் டே தானே பண்ணுறோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மார்னிங் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டான ஒர்க்குக்காக நம்ம இதை வந்து பண்ணிக்கிறோம், அவ்வளோதானே தவிர நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியமே தவிர அதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை. எல்லா நாளும் நான் வந்து மீல் ப்ரிப் பண்ண மாட்டேன். என்றைக்காவது பிஸி ஒர்க் டே இருக்குன்னா மட்டும்தான் இந்த மாதிரி மீல் ப்ரிப் பண்ணுவேன். இந்த காய் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் சேமியா பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சடி மாதிரி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணேன். பட் பண்ணலை, ஏன்னா புட்டு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க, அதனால் அது வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டோம், ராகி புட்டு இந்த மாதிரி. ஆனால் இந்த காயை எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நெக்ஸ்ட் டே கிடையாது, அன்னைக்கு நைட்டே ஏதாவது பண்ணலாம், சேமியா இல்லாட்டி இது நூடுல்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு கொஞ்சம் எடுத்து எல்லாம் வச்சிட்டேன். பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் ரைஸு, கோவக்காய் பொரியல், கோவக்காய் ஃப்ரை தான் நான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் இந்த இது ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அதுலேருந்து இந்த ரெசிபி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் அந்த சேனல் நேம் சொல்லலாமான்னு தெரியல, எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துருமோன்னு ஒரு பயம், அதனால தான் சொல்லலை. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் நட்ஸு வந்து எப்பயுமே கேக்குக்கு ஆட் பண்ணுறேன்னா ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி எப்பயுமே நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். பாதாம் காலி ஆயிடுச்சு, அதனால் பாதாமும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பிஸ்தா யூஷுவல் இருக்குது. நெக்ஸ்ட் 2 days பிஃபோர் வந்து ஒயிட் சாக்லேட்டும் பாதாமும் ரோஸ் மில்க் கேக்குக்கு ஆட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் வந்து மீந்திருந்தது, அதையுமே ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். இது வந்து பிளாக் கிரேப்ஸு, ட்ரை பிளாக் கிரேப்ஸு, அப்புறம் குங்குமப்பூ, இது எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி தான். அப்புறம் லெஃப்ட் ஓவர் சாக்லேட்ஸ்லாம் இருக்குனாலும் அதே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் க்ளீனாக இருக்கும். நைட்டு எல்லாத்துக்கும் பால் கேட்டிருந்தாங்க, ஸோ அதையும் கொடுத்துட்டு இப்படி தான் இன்றைக்கி நைட்டு முடிஞ்சது ஒர்க்கு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:30. ஆப்பத்துக்கு மாவாட்டலான்ட்டு தான் போட்டிருந்தேன். முன்னெல்லாம் அடிக்கடி நான் ஆப்ப மாவு செய்வேன். இப்போல்லாம் ஆப்ப மாவே செய்கிறதில்ல, ஏன்னு தெரியல, மறந்துட்டேனா இல்லை எதனாலன்னு தெரியல. ஆப்ப மாவு ஊற வச்சுட்டு அப்படியே வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் க்ரேவிங்ஸாக இருந்தது. நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இப்போல்லாம் காஃபிலாம் குடிக்கிறதில்ல. இருந்தாலும் அந்த டைம் என்னன்னு தெரியல, ரொம்ப பசி க்ரேவிங்ஸாக இருந்ததுன்னு 1 கப் குடித்தேன். ஓவர் டயட் தான் இருக்கக்கூடாது. நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா சுகர் மட்டும் எடுக்காமல் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் பீட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 4:30க்கு இருந்ததே அந்த மாவு ஊற போட்டுட்டு ப்ரௌனி பேட்டர் ஒரு ரெடி பண்ணோம். அவங்க வந்து 1/2 kg ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க, நட்ஸ் ப்ரௌனி.
நம்ம கொடுக்குறதே நட்ஸ் ப்ரௌனி தான், ஆனால் அவங்க வந்து ஓவர்லோடட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். பசங்க ஸ்கூல் அனுப்பிட்டு மெயின் கோட் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டேன். பால்காரங்க வந்துட்டாங்க. பால்காரங்க 5:30க்கெலாம் வந்துடுவாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து முழிப்பே வருதோ என்னமோ தெரியல. பால்காரங்க 5:30க்கு வந்துடுவாங்க. காலையில் காஃபி குடித்தேன் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் வந்து வெந்தய தண்ணி ஊற போட்டிருந்ததுனால அதையுமே சரின்னு எடுத்துக்கிட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் தான் வெந்தய தண்ணி எடுக்கணும். யாரும் வந்து இந்த மாதிரி எடுக்காதீங்க, என்னை மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும். நான் இன்றைக்கி வந்து கிரேவிங்ஸாக இருந்ததுன்னு காலையில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தய தண்ணி எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு நான் இப்படி தான் வடிப்பேன். இந்த மாதிரி ஒரு தடவை வடித்து பார்த்துட்டு நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளிப் போட்டு. இது வந்து சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் அக்கா தான். நானுமே ஃபஸ்ட் டைம் பயந்தேன், இந்த மாதிரி வடித்தா வந்து கீழே வந்து சாப்பாடெலாம் விழுந்துடுமோ அப்படின்ட்டு. பட் விழலாம் இல்லை. ஒன் டைம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. சரி இருந்தாலும் பால்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள போய் எழுப்பலான்னு சொல்லிவிட்டு பாலை ரெடி பண்ணி கையில் எடுத்து வச்சுட்டு தான் போய் எழுப்புனேன். அப்படியே தூக்க கலக்கத்துலேயே எழுந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ரொம்ப ட்ரௌசியாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே பால்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் உட்காந்துட்ருங்க, நான் அம்மா போய் கொஞ்சம் நேரம் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னாங்க. அதுக்கே விட மாட்டாங்க. கிட்டக்க வந்து நின்றுப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், என்னடா கிச்சன்லேயும் ஒர்க் பண்ணணும், கரண்டி அவங்க மேலே பட்டுருமோ அப்படின்ற பயம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்போ கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. நான் கோவக்காய் ஃப்ரைக்கு சொன்ன மசாலா இது தான். வரமல்லி 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 மிளகாய். எங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் படி நாங்கள் மிளகாய் அதிகம் சாப்பிடக்கூடாது. நாங்களாம் முன்னே நிறைய நல்லா சாப்பிட்டோம், இப்போ சாப்பிடக்கூடாது. 1 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல், எள், அப்புறம் நிலக்கடலை இருந்தால் போட்டுக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட நிலக்கடலை இல்லை. இதை வறுத்து அது மேலே தூவிட்டு அப்படியே ஒரு ஃப்ரை கொடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க கோன் தோசை கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அதுவுமே செஞ்சுட்டு மாவு அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கோட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படியே இருந்தால் டைம் ஆகிடும். அவங்க 3 o'clock கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் ஆகிடும். ஏன்னா அவங்க வந்து இங்கேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 20 to 25 kilometers வந்து ட்ராவல் ஆகி இந்த கேக் போகுது. அவங்க ரெகுலர் பர்சன். எப்பயுமே டிசைன் அவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து ஃப்ளேவர்ஸ் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த தடவை 2மே நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1/2 kg ப்ரௌனிக்கு வந்து 6 pieces ஹோம்மேட் சாக்லேட் இந்த கேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இனிமேல் யார் என்கிட்ட ப்ரௌனி ஆர்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 6 pieces ஹோம்மேட் சாக்லேட் வித் நட்ஸோட. ஒயிட் சாக்லேட்னால் பிஸ்தா போடுவேன், டார்க் சாக்லேட்னால் பாதாம் அண்டு முந்திரி போட்டு கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து 2மே மிக்ஸ்டாக கேட்டனால 3 pieces டார்க் சாக்லேட் அண்டு 3 pieces ஒயிட் சாக்லேட்டில் கொடுத்துருந்தோம். இதுதான் வந்து ரீசெண்டாக நான் கொடுத்துட்ருக்க ஆஃபர். இந்த இதுதான் ஹாப்பி பர்த்டே நாத்தனாரேன்றது. இன்னொன்று வந்து ஹாப்பி பர்த்டே டியர். 2 பேர்த்துக்கு ஒரே வீட்டில் ஒரே டைமில் பர்த்டே, அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக இப்படி தான் நாங்கள் கேக்கை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் வந்ததில்லை, இனிமேலும் வரக்கூடாது. ஸோ இந்த எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோ இஷ்யூஸ் அண்ட் நோ ப்ராப்ளம். அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குன்றது. நான் ஒரு கேக்குக்கு வந்த டிசைனை இன்னொரு கேக்குக்கு ரிப்பீட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். லாஸ்ட்டு ஒரு 3 to 4 வீடியோஸில் வந்து சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க ப்ரௌனி வந்து எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறீங்கன்னு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்லெஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கு, ப்ரௌனி, பன்னு எல்லாமே. எக்லெஸ் ப்ரௌனியோட ரெசிபி நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.